வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சினிமா டாக்ஸ். இன்றைக்கான அப்டேட் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூர்யா 46 படத்தில் விடுதலை ஹீரோயினியாக நடித்த பவானி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸஸ் இருக்குது. அதே மாதிரி சூர்யா 47 டேரக்டர் யாருன்னா, ஆவேசம் படத்தை எடுத்த வித்து மாதேஸ்வரன் தான் டேரக்டர்ன்ற மாதிரி நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அபிராமி, பிரீத்தி முகுந்தன், ஆக்ஷன் கிங் இவங்க 3 பேரையும் வச்சு டெபியூ டைரக்டரான சுபாஷ் ஒரு படத்தை எடுக்க போகிறாரு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னா, கேஜிஎஃப், சலார் போன்ற படங்களுக்கு மியூசிக் டைரக்டராக இருந்த ரவி பாஸ்கர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ண போகிறாரு. பாரஞ்சித்தோட நீலம் ப்ரொடக்ஷன் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற தாண்டகாரண்யம் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா அதிரன் அதிராய். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா தினேஷ் கலையரசன். இவங்க 2 பேர்த்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் தினேஷ்க்கு சடையன்னும் கலையரசனுக்கு முருகன்ற மாதிரி போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி இப்போ விட்டுருக்காங்க. இப்பா பாதி 2017 நடித்து இயக்கி சுந்தர்சி ப்ரொடியூஸ் பண்ண மீசைய முறுக்கு இந்த படத்தோட பார்ட் 2 வர மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் இது 80% கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹிப்பா பாதி தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறதாகவும், சுந்தர்சி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனியோட ஸ்டூடியோஸ் பூக்கி அப்படின்ற படத்தை எடுக்க போகிறாங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா, மார்க்கன் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த அஜய் தான் இந்த படத்துக்கு ஹீரோவாக நடிக்கிறார். மியூசிக் விஜய் ஆண்டனியே பண்ணுறாரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்தர் பண்ணுறாரு. ராஜமௌலி எடுத்து பிராணாவும் பிரபாஸும் நடித்த பாகுபலி 2015 ஒரு பாட்டாகவும் 2017 ஒரு பாட்டாகவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை 2ஐயும் சேர்த்து எபிக் பாகுபலி அப்படின்னு ஒரு ப்ரோமோ கட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீமேஷ் பண்ணி 31 அக்டோபர் 2025 அன்னைக்கு ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லர் கட்டை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜப்பான் படத்தோட டேரக்டரான ராஜமுருகன் இப்போ சசிகுமாரை வச்சு மை லார்ட் அப்படின்ற படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஜீவா அவர்களோட 47வது படத்தை எம் ராஜேஷ் டைரக்ட் பண்ணுற மாதிரியும், யுவன் மியூசிக் பண்ணுற மாதிரியும் நம்ம ஜீவாவே அவரோட இன்ஸ்டாகிராம் படத்தில் ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. நலன் குமாரசாமி எடுத்து கார்த்தி நடிச்சுக்கிட்டு இருக்க வா வாத்தியாரே இந்த படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுன்றது அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி ரவிமோகன் ஸ்டூடியோஸில் ஒரு கதை பண்ணுறதாகவும் இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன்கிட்டேயும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃப்யூச்சரில் ரவிமோகன் ஸ்டூடியோவில் ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி ரவிமோகன் ஸ்டூடியோஸில் ப்ரோகோடும் அண்ட் ஆர்டினரி மேன் இந்த 2 படமும் லைன் இருக்குது. அண்ட் ஆர்டினரி மேனை ரவிமோகனே டைரக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா படம் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல சினிமா கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.